ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பராக தேங்காய் சாதம் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். சூப்பராக டேஸ்டியாக ஹெல்த்லியாக நம்ம தேங்காய் சாதம் பண்ணலாங்க. லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் ஈஸியாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ரொம்ப ஈஸியானதுங்க. அதுக்கு ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டோங்க. கடாய் நல்லா காஞ்சிட்ருக்கு. இப்போ 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கிறோங்க. தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கிட்டோம். 1 டீஸ்பூன் கடுகுளுந்து சேர்த்திக்கிட்டோங்க. கடுகுளுந்து நல்லா வெடித்து வரட்டுங்க. நல்லா செவந்து வரட்டும். தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் தான் இந்த தேங்காய் சாதத்துக்கு நல்லா இருக்குங்க. சாப்பிட்றதுக்கும் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்குங்க. இப்போ பெரிய வெங்காயம் ஒன்றுங்க, இதை சேர்த்திக்கிறலாம். சேர்த்தி நல்லா கலந்து கொடுத்துக்கிறலாங்க. இந்த பெரிய வெங்காயம் சேர்த்தி நல்லா கலந்து கொடுக்குறோம். இது செவக்க வேண்டாங்க, ஒரு கண்ணாடி பத அளவுக்கு வந்தால் நமக்கு போதுங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கிறலாங்க. கருவேப்பிலை சேர்த்திட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. நல்லா கலந்து கொடுத்துக்கிறலாம். சூப்பராக ஈஸியாக ஹெல்த்லியாக நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிடலாங்க. இப்போ 5 பச்சை மிளகாங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் சேர்த்திக்கிறலாம். அதையும் சேர்த்தி நல்லா கலந்து கொடுத்துக்கிறலாங்க. நல்லா கலந்து கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள். வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை தோலெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கோம். 100 கிராம் அளவுங்க. நாங்கள் வேர்க்கடலை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்குவோம். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கம்மியாக எடுத்துக்கோங்க. நல்லா போட்டு கலந்து கொடுத்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலைனால ரொம்ப நேரம் வறுக்க வேண்டியது இல்லைங்க. நல்லா கலந்து கொடுத்துடலாங்க. இப்போ தேங்காய் நம்ம அரை முடியளவு நல்லா துருவி எடுத்து வச்சுருந்தோங்க, அதை சேர்த்திக்கிடலாம். இந்த தேங்காய் நல்ல ஒரு வாசனை வரணுங்க. அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நல்லா கலந்து கொடுத்துட்டே வரலாங்க. இப்போ பாருங்கள், ஆயில் எக்ஸ்ட்ரா இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம தேங்காய், வேர்க்கடலை, வெங்காயம் எல்லாம் கலந்து வர்றப்போ ஆயில் கரெக்டாக இருக்குது பாருங்கள். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்திக்கிடலாங்க. நான் சாதத்தில் உப்பு போட்டு வடித்ததுனால இந்த இதுக்கு தேவையான அளவு மட்டும், இந்த தேங்காய், வேர்க்கடலை இதுகளுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்திருக்கிறேங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து கொடுத்துட்ருக்குறோம். நல்ல ஒரு வாசனை வருதுங்க நமக்கு. இந்த டைம் கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தோம், அதை சேர்த்திக்கிறலாம். சேர்த்தி அதையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. கொத்தமல்லி சேர்த்திக்கிட்டால் தான் சாப்பிட்றப்ப நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும், நமக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். நம்ம எல்லாம் கலந்து கொடுக்குறப்ப கொத்தமல்லி, தேங்காய், நிலக்கடலை எல்லாம் கலந்து கொடுக்குறப்ப குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்த்லியான உணவாகவும் இருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து கொடுத்துட்ருக்கோம். நல்ல ஒரு வாசனை வந்துட்டுருக்கு. இப்போ பாருங்கள், தேங்காயெல்லாம் பொது பொதுன்னு இருக்குது பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாத நல்லா வறுபட்டு வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி தாங்க வரணும். சூப்பராக நமக்கு ரெடியாகி வந்துட்டுருக்கு. நல்ல ஒரு வாசனையோட நல்ல ஹெல்த்லியான தேங்காய் சாதம் ரெடி பண்ணுறோம் பாருங்கள். இப்போ கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாதம் வடித்து ஆற வச்சுருந்தோங்க. குக்கரில் வச்சாலும் பரவாயில்ல, ஆற வச்சு மட்டும் எடுத்துக்கோங்க. ஜில்லுன்னு ஆற வச்சுருந்த சாதத்தை, 1 டம்ளர் சாதங்க, 1 டம்ளர் அரிசியில் வச்ச சாதம், அதை கலந்துக்கலாங்க. இதில் கலந்து நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக நமக்கு தேங்காய் சாதம் ரெடியாகி வந்துட்டுருக்கு பாருங்கள். சூப்பராக நல்ல ஒரு டேஸ்டியாக ஹெல்த்லியாக தேங்காய் சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் உப்பு எதுவும் பத்தலைன்னா தேவைப்பட்டால் சேர்த்திக்கிறலாங்க. இப்போ பாருங்கள், சாதம் ஆற வச்சு கிளறினதுனால பொது பொதுன்னு இருக்குது பாருங்கள். நல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்டாத பொது பொதுன்னு இருக்குது. தேங்காய் போட்டதே தெரியாதுங்க. நல்லா நைஸாக மட்டும் துருவிட்டோன்னா சூப்பராக நமக்கு தேங்காய் சாதம் ஹெல்த்லியாக ஆரோக்கியமாக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கும் ஈஸியாக இருக்குங்க. நம்ம வேலையும் ஸ்லோவமாகும். பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக நமக்கு தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம தொட்டுக்க கூட எதுவும் தேவையில்லைங்க. இந்த நிலக்கடலையும் சாதத்தோடு சாப்பிட்றப்ப அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.